அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இந்த ரன் கமெண்ட் அப்படிங்கிறது சில டைமில் ஓப்பன் ஆகாது. அது ஏன் ஓப்பன் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓஎஸ் டிஸ்கில் போயிட்டு நம்ம சில வேஸ்ட்டான ஃபைலு அல்லது அது நம்மளுக்கு தேவைப்படுறதா ஃபைலெல்லாம் டெலீட் பண்ணும்போது இந்த ரன் கமாண்டுக்குள்ள ஒரு ஃபைலையும் நம்ம வந்து சேர்த்து டெலீட் பண்ணுறோம். அந்த EXE ஃபைல், இந்த ரன் கமாண்டோட EXE ஃபைலை சேர்த்து நம்ம தெரியாமல் வந்து டெலீட் பண்ணிடுவோம். ஸோ தெரியாமல் டெலீட் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து இந்த விண்டோஸ் ப்ளஸ் ஆர்கியை ப்ளஸ் பண்ணும்போது இந்த ரன் கமாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகாது. ஓகேங்களா, நம்ம தான் அந்த ஃபைலை வந்து டெலீட் பண்ணிட்டோமே, அதோட இந்த அப்ளிகேஷனோட ஃபைலை நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்? ஓகேங்களா, ஸோ அது ஓப்பன் ஆகாது. ஆனால் எப்படி ரீசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, சின்ன சிம்பிள் ட்ரிக்கு தாங்க. ஓகேங்களா, ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டால் அது வந்து வந்துடும். ஓகேங்களா, அது எப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, ரன் கமெண்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, விண்டோஸில் யூஸ் பண்ணியதான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, இதுதாங்க ரன் கமெண்ட்னா இதுதான். ஓகேங்களா, ஸோ இது வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஓகே, சரி. சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட EXE ஃபைலை நம்ம ஓஎஸில் போய் டெலீட் பண்ணியிருக்கிறதுனால தெரியாமல் டெலீட் பண்ணியிருப்போம். ஓகே, அது எப்படி ரீசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கீபோர்ட் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா, டாஸ்க் மேனேஜர் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+ESC ஃபைல் தாங்க. ஓகேங்களா, அகைன் சொல்கிறேன், Ctrl+Shift+ESC மூணையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து பிடிச்சி அமுக்கணும். நீங்கள் அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் டாஸ்க் மேனேஜர். ஓகேங்களா, இந்த டாஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபைல் இருக்குது தெரியுதுங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரன் நியூ டாஸ்க் அப்படிங்கிறத கொடுங்க. ரன் நியூ டாஸ்க் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஷெல் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். POWERSHELL அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் கரெக்டுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, தென் இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிரியேட் திஸ் டாஸ்க் வித் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு டிக் அடித்து விட்டுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே பவர் ஷெல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே தான் வந்து நம்ம விஷயமே இருக்குங்க. இதில் தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கமெண்ட் மட்டும் போடணும். ஓகேங்களா, ஒரு 2 வரி 3 வரி இருக்கும். அந்த கமெண்ட் மட்டும் நம்ம இதில் போடணும். அந்த கமெண்ட் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், அந்த கமெண்ட்டை நானே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கீழே அந்த ஃபைலை கொடுத்துருந்தேன், அந்த கமெண்ட்டோட ஃபைலை கொடுத்துருந்தேன். நீங்கள் அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இருக்க கமெண்ட் பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்டை மட்டும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா, அதில் ஃபுல்லாக அந்த கமெண்ட் இருக்கும். எல்லா கமெண்ட்டையுமே அதில் கொடுத்துருவேன். அந்த கமெண்ட் 2 வரி இருக்கும் அல்லது 3 வரி இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, நான் அதே உங்களுக்கு லைவாக செஞ்சு காட்டுறேன். இந்த ஃபைல் தாங்க நான் வந்து கீழே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா, இந்த ஃபைல் தாங்க, இதை நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருவேன். இவ்வளோ தான் இருக்கும், 2 லைன் தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த 2 லைன் தான் இருக்கும். இதை நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே கொடுத்துட்றேன். ஓகே, இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த பவர் ஷெல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. Ctrl+P அவ்வளோதாங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்டர் இருக்கும் பார்த்தீங்களா, என்டரை மட்டும் ஒரு கிளிக் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே அதிலே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போமே உங்களோட ரன் கமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். Ctrl+R வந்து மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அமுக்குனீங்க அப்படின்னா ரன் கமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஒருவேளை உடனே வந்து சால்வ் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் அல்லது ஷட் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணி எல்லாம் தேவையில்லை. நீங்கள் இந்த ரன் கமெண்டை கொடுத்துட்டு இந்த கமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு என்டரை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ரன் அப்படிங்கிற கமெண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும், வந்துடும். ஓகேங்களா, சரி, ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணியிருக்கேங்க. நன்றி, வணக்கம்.